துளசி செடி. துளசி செடி மகாலட்சுமியின் உருவமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த துளசி செடியோடு கற்பூரவள்ளி செடியையும் சேர்த்து வளர்க்க வேண்டும். இந்த 2 செடியையும் வாசல் அல்லது பின்புறத்தில் வளர்க்கலாம். ஆனால் கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி வைக்க வேண்டும். கற்றாழை செடி. நீங்கள் சாலையில் செல்லும்போது நிறைய வீடுகளில் வாசலில் கற்றாழை செடி வைத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். இப்படி வாசலில் வைப்பதால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காது. அது மட்டுமல்லாமல் கண் திருஷ்டியை நீக்கக்கூடியது. வாடாமல்லி செடி. வாடாமல்லி செடியை வளர்ப்பதால் இந்த பூ எப்படி வாடாமல் இருக்கின்றதோ அதே போல் அந்த வீட்டில் உள்ளவர்களும் கஷ்டமில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இந்த செடியில் வெள்ளை பூவை தவிர மற்ற நிறம் உடைய செடிகளை வளர்க்கலாம். லக்கி மூங்கில் செடி. இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதால் பண கஷ்டத்தை நீக்கி பணவரவை அதிகரிக்கும். இந்த செடியை வீட்டில் உள்ளே வளர்க்க வேண்டும். அதுவும் வடகிழக்கு திசையில் வைக்க வேண்டும். மணி பிளான்ட் செடி அதிகமான நபர்கள் வீட்டில் வைத்திருப்பார்கள். இந்த செடி பணவரவை அதிகப்படுத்தும். இந்த செடியை தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டும். தொட்டால் சினிங்கி. இந்த